அந்த ஊர்ல மிட்டாய் தாத்தா ரொம்ப ஃபேமஸ். அவர் குழந்தைகளுக்காக வகை வகையா மிட்டாய் செய்து தெரு தெருவா வித்துட்டு வருவாரு. அப்போ அதே ஊரை சேர்ந்த முருகேசன் ஒரு வியாபாரி அந்த வழியா வந்தாரு. முருகேசன் மிட்டாய் தாத்தாவை பார்த்தாரு. ஐயா, இந்த வேகாத வெயில்ல கால் கடுக்க நின்று மிட்டாய் விற்கிறீங்களே, அதுக்கு ஒரு கடைய போட்டு வியாபாரம் செய்தா வியாபாரமும் நல்லா ஓடும். நீங்களும் உட்கார்ந்துட்டே வியாபாரம் பார்க்கலாமே. முருகேசன் சொல்ல அதை கேட்ட மிட்டாய் தாத்தா, கடை போட்டு வியாபாரம் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா நான் ஏன் தெரு தெருவா வித்துட்டு வரேன்? அது மட்டும் இல்லாம நான் செய்துட்டு வர இந்த மிட்டாய்க்காக குழந்தைக காத்து கிடக்குங்க. தாத்தா சொல்ல அதை கேட்ட முருகேசன், ஓ அப்படிங்களாயா, சரிங்க சரிங்க, சரி எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு மிட்டாய் தாங்க அப்படின்னு முருகேசன் தாத்தா கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கினான். அந்த மிட்டாய சாப்பிட்ட உடனேயே முருகேசனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயா, இந்த மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு மிட்டாய் கொடுங்க. என் பேத்திக்கு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். முருகேசன் இன்னும் 10 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிட்டு போனாரு. எல்லா தெருவுகளுக்கும் போய் மிட்டாய்களை வித்துட்டு இருந்தாரு. குழந்தைக மட்டும் இல்லாம பெரியவங்களும் அன்றாட தாத்தா வரும் நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தெரு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூட தெருவுக்கும் விற்க போவாரு. அங்க இருக்கிற குழந்தைங்க அந்த மிட்டாய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே தெருவுல மிட்டாய் கடை கதிரேசனும் இருந்தான். இந்த கிழவை இன்னைக்கும் வந்துட்டானா, வியாபாரத்தை கெடுக்கிறதுக்குனே டெய்லியும் வரான். கதிரேசன் சரியான பொறாம பிடிச்சவன். அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த பள்ளிக்கூட தெருவுல இவனை தவிர வேற யாரும் கடை வைக்க முடியாது. அப்படி மீறி வச்சா ஏதாவது பண்ணி அடிச்சு விரட்டிடுவான். அந்த தாத்தாவை மட்டும் சும்மா விடுவானா என்ன? இந்த கிழவனை ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவனால ஏன் வியாபாரமும் கெட்டு போகுது. இவனை சும்மாவே விடக்கூடாது, பாக்குறேன் அப்படின்னு நினைச்ச அந்த கதிரேசன் உடனே ஃபுட் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி தாத்தா மேல ஒரு பெரிய புகாரையும் கொடுத்தான். ஃபுட் இன்ஸ்பெக்டரும் தாத்தா வீட தேடி வந்தாங்க. தாத்தா, நாங்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். என்ன இது தாத்தா, இடமா இது? எறும்புகளும் குப்பையுமா இருக்கு அப்படின்னு ஃபுட் இன்ஸ்பெக்டர் தாத்தாவை பார்த்து கேட்ட உடனேயே தாத்தா ஒரே பதட்டமானாரு. ஐயா, நான் இந்த மிட்டாய் தொழில 40 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இது குடிசை தொழிலுங்கய்யா. செய்யும் போது எறும்பு வரத்தான் செய்யும். ஆனா நான் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா கழுவி விட்டுடுவேன். தாத்தா தன் தரப்பில் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொன்னாரு. ஐயா, இனி இப்படி செய்யாதீங்க. முறைப்படிதான் செய்யணும். லைசன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாது. இத குழந்தைகளும் சாப்பிட்ற மிட்டாய். பொருளும் சுத்தமா இருக்கணும், இடமும் சுத்தமா இருக்கணும். எச்சரிச்சுட்டு தாத்தா கிட்ட இருந்த மூலப்பொருளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர். 2 நாளா தாத்தாவை எதிர்பார்த்த குழந்தைங்க ஏமாந்து போனாங்க. அதுக்கப்புறம் முருகேசன் தன் பேத்திக்காக மிட்டாய் வாங்கறதுக்காக மிட்டாய் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. அப்போ மிட்டாய் தாத்தா ரொம்ப சோகமாகவும் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அத பார்த்த முருகேசன், ஐயா, என்னங்க ஆச்சு? இவ்வளோ சோர்ந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உடம்புக்கு இது சரியில்லையா? முருகேசன் ரொம்ப பதட்டமா விசாரிச்சாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் உடம்புக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு. ரொம்ப வருத்தத்தோட நடந்ததையெல்லாம் சொன்னாரு அந்த மிட்டாய் தாத்தா. அட பாவமே, இது வேணும்னே யாரோ பண்ணிருக்கோனுங்க ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. எனக்கு சொந்தமா ஒரு பலகார கடை இருக்கு. உங்க மிட்டாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு.
நீங்க என்னுடைய பலகார கடை இடத்திலேயே மிட்டாயும் செய்துக்கோங்க. அதுக்கான பொருளையும் நானே வாங்கித்தரேன். என்னுடைய கடைக்கு தேவையான மிட்டாய்களை எடுத்துட்டு மீதியுள்ள மிட்டாய நீங்க வழக்கம் போல தெரு தெருவாகவே வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு யோசனையும் கொடுத்தாரு முருகேசன். அதை கேட்ட மிட்டாய் தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப நன்றிங்க, இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். சோர்ந்து போன தாத்தா மீண்டும் சுறுசுறுப்பானாரு. மறுநாள் முருகேசனுடைய இடத்துல ஒரு மூலையில மிட்டாய் தாத்தா மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சாரு. முருகேசனுடைய கடையிலயும் நல்ல வியாபாரம் ஆனது. மிட்டாய் மட்டும் இல்லாம இஞ்சி மரப்பான், புளி மிட்டாய், குளுக்கோஸ் மிட்டாய்னு வகை வகையா செய்ய வியாபாரம் அமோகமா நடந்தது. இதையெல்லாம் தெரிந்த கதிரேசன், இந்த கிழவ மீண்டும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா, இந்த தெருவுக்கு வர வேண்டான்னு இந்த கிழவனுக்கு படிச்சு படிச்சு சொன்னாலும் விளங்கவே மாட்டேங்குது. தாத்தா, உங்களுக்கு எத்தனை முறை தான் சொல்றது இந்த தெருவுக்கு மிட்டாய் விற்க வராதீங்கன்னு? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? அப்படின்னு கதிரேசன் மிட்டாய் தாத்தாவை பார்த்து மிரட்டினான். தம்பி, இந்த குழந்தைங்க நான் செய்துட்டு வர மிட்டாய சாப்பிடணும்னு ஆசைப்படுதுக. பாவம், அதுக்காக ரொம்ப நேரமும் காத்து கிடக்குதுக. நான் பண்ற இந்த சில்லற வியாபாரத்தினால உனக்கு என்னப்பா நஷ்டம் வரப்போகுது? தாத்தா ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய நியாயத்தை கேட்டாரு கதிரேசன் கிட்ட. தாத்தாவுடைய வளர்ச்சிய பிடிக்காத கதிரேசன் மீண்டும் சதி செய்ய ஆரம்பிச்சான். இந்த கிழவ என்னை எதிர்த்து வர பேசுறானா? இந்த முறை இந்த கிழவனை சும்மா விடாம ஒரு பெரிய வம்புல மாட்டி விடணும். தாத்தா அன்றாட வாங்கும் சர்க்கரையில அவருக்கே தெரியாம மருந்து கலக்கிட்டான். இந்த சர்க்கரையில செய்யற மிட்டாய்க குழந்தைங்க சாப்பிட்டு வயிற்றுல வாயில போகும், துடிச்சு மயக்கம் போட்டு விழுகும். ஊர் ஜனங்க எல்லாம் இந்த கிழவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பாங்க. இனி நம்ம வியாபாரத்துக்கு போட்டியே இல்லை போ அப்படின்னு ரொம்ப கொடுமையான செயலை செஞ்சான் அந்த கதிரேசன். மளிகை கடையிலிருந்து வாங்கின சர்க்கரையை எடுத்து தாத்தாவும் மிட்டாய் செய்ய ஆரம்பிச்சாரு. மிட்டாயும் செய்து முடிச்சு பேக் பண்ணி அழகா விற்பனைக்கும் ரெடியா இருந்தது. அன்னைக்கு அரசு விடுமுறைங்கிறனால பள்ளியும் பலகார கடைகளும் இல்லை. அதனால தாத்தா மிட்டாய்களை விற்க முடியாம திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த வழியில ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்தாங்க. மிட்டாய் தாத்தாவை பார்த்த அவங்க, தாத்தா என்ன மிட்டாய் வச்சிருக்கீங்க? வழியில வந்த அம்மா அந்த தாத்தாவை பார்த்து கேட்டாங்க. புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய், இஞ்சி மரப்பான், குளுக்கோஸ் மிட்டாய் கூட இருக்கு. நிறைய வகையான மிட்டாய் வச்சிருக்கேன். உனக்கு எந்த மிட்டாய் வேணும்? தாத்தா, எனக்கு எல்லா மிட்டாயும் கொடுங்க. இன்னைக்கு என்னுடைய பொண்ணோட பிறந்த நாள். அரசு விடுமுறைங்கிறனால கடைக எங்கேயுமே இல்லை. நல்ல வேளை உங்களை பார்த்தேன். பாப்பா, உனக்கு பிறந்த நாளா? சரி, எல்லா மிட்டாயும் உனக்கே தரேன். தாத்தாவும் மருந்து கலந்த மிட்டாயும் தெரியாமலேயே எல்லா மிட்டாயும் வித்துட்டாரு. சந்தோஷமா அவங்களும் வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் பிறந்த நாள் விழாவுக்காக அந்த வீட்டுல பிறந்த நாள் ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துச்சு. தட்டு நிறைய தாத்தா கிட்ட இருந்த வாங்கின மிட்டாய்களை குவிச்சு வச்சிருந்தாங்க. மிட்டாய்களை சாப்பிட ஆசையோடு மற்ற குழந்தைகளும் காத்துட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பாவை சீக்கிரம் வர சொல்லுமா, டைம் ஆகுது, கேக்கு வெட்டணும் அல்ல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி கொண்டு இருக்க அங்க வந்தான் கதிரேசன். அப்பா வந்துட்டே. பாப்பாவுக்கு கேக் வெட்டி முதல்ல நான் தான் ஸ்வீட் கொடுப்பேன். கதிரேசன் பாசமா தன் மகளிடம் சொன்னான். அவன் செய்த விபரீதம்
அவனுக்கே திரும்பி வந்தது தெரியாமலேயே சந்தோஷமா அந்த மிட்டாய்களை எடுத்தான். அப்பா, எனக்கு மிட்டாய் தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, கதிரேசனும் அந்த மிட்டாயை பிரிச்சு குழந்தை வாயில போட்டான். ஆமா, இது எங்க வாங்கின மிட்டாய் அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டான் கதிரேசன். இன்னைக்கு அரசு விடுமுறைங்கிறனால எந்த கடையுமே இல்லை. நீங்களும் நம்ம கடையில மிட்டாயும் தீந்து போச்சுன்னு சொன்னீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் பாப்பாவும் நடந்து வந்தோம். அப்போ மிட்டாய் தாத்தாவை பார்த்தேன். அவர்கிட்ட இருந்து எல்லா மிட்டாயும் வாங்கிட்டேன் அப்படின்னு கதிரேசனுடைய மனைவி சொல்ல, அதை கேட்ட கதிரேசனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ, அந்த மிட்டாயவா வாங்கின? அதைத்தான் நான் என் பொண்ணுக்கு ஊட்டி விட்டனா அப்படின்னு கதிரேசன் ரொம்ப அதிர்ச்சியா கேட்டான். அந்த மிட்டாய சாப்பிட்ட அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்தது. ஐயோ, நான் செஞ்ச பாவம் கடவுள் எனக்கே தண்டனை கொடுத்துட்டானே. அழுது புலம்பினா கதிரேசன். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? ஒரு மிட்டாய சாப்பிட்டனால குழந்தை எப்படி மயக்கம் போட்டு விழுந்துச்சு? பிறந்த நாளுக்காக நான் வாங்கின மிட்டாய எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டாங்களே. ரொம்ப பதட்டப்பட்டா கதிரேசனுடைய மனைவி. தட்டுல இருந்த மிட்டாய்க எல்லாமே காலியா இருந்துச்சு. ஆனா அத சாப்பிட்ட குழந்தைக யாருக்குமே எதுவுமே ஆகல. அங்க வந்தாரு மிட்டாய் தாத்தா. தாத்தாவை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சான் கதிரேசன். தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மேல இருந்த பொறாமையில இப்படி செஞ்சுட்டேன். இப்போ என் குழந்தை எனக்கு இல்லாமையே போயிடும் போல. நான் செஞ்ச பாவம் எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப அழுது புலம்பினா கதிரேசன். கவலைப்படாத கதிரேசா, உன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. மற்ற குழந்தைகளுக்கும் எதுவும் ஆகாது. பாரு, எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா தாத்தா, அது எப்படி? நான் தான் அந்த சர்க்கரையில மருந்த கலந்தேனே. சந்தேகத்தோட கேட்டான் கதிரேசன். கதிரேசா, நான் செய்யறது குழந்தைகளுக்கான மிட்டாய்ப்பா. அத கவனக்குறைவா செய்ய மாட்டேன். நீ மருந்து கலந்த அந்த சர்க்கரைய பயன்படுத்தும் போது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் கை பக்குவத்துல எனக்கு அது தெரிஞ்சுது. அந்த சர்க்கரையில என்னமோ கலந்துருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, சிதறி கிடந்த சர்க்கரைய தின்ன எறும்புகள்லாம் சுருண்டு விழுந்தது. அப்பவே அதுல ஏதோ விபரீதம் நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சர்க்கரைய தூக்கி போட்டுட்டு என்கிட்ட இருந்த நாட்டு சர்க்கரையில தான் இந்த மிட்டாய்களை செய்த. தாத்தா விவரமா சொல்ல, உன் குழந்தை மயங்கி விழுந்ததுக்கு நான் கொடுத்த மிட்டாய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. உன் குழந்தை பசியால மயங்கி விழுந்திருக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல, சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை கண் விழிச்சு பார்த்தது. இனியாவது இந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிக்காம முன்னேற வேற வழிய பாருங்க. கதிரேசனுடைய மனைவி அவனுக்கு புத்திமதி சொல்ல, அதை கேட்ட கதிரேசன் மன வருத்தத்தோட தலை குனிஞ்சு நின்னான். தாத்தா இந்த வயதான காலத்துல சுயமா தொழில் செய்து முன்னேறுவதை பார்த்த அரசாங்கமும் பாராட்டி சொந்தமா கடை வைக்க உதவியும் கிடைச்சது. கேடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒருவருக்கு செய்த கெடுதல் அது நமக்கே தெரியாம திரும்பி வரும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.